சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ராசாத்தி, என்னாச்சு? ராசாத்தி, என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, கீழே விழுந்துட்டேன். பார்த்து வர வேண்டியதுதானே ராசாத்தி? ஏமா, நடந்து வரும்போதா கீழே விழுந்து இப்படி அடிபட்டு போச்சு? பார்த்தா அப்படி தெரியல. பெரியப்பா பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டா. ஏண்டா பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டியா? எப்ப பாரு இந்த புள்ளைய வெளியில கூட்டு போயிட்டு அடிபட்டு கூட்டு வரது உனக்கு பழப்பா போச்சுடா. ஐயோ மாமா, அவரை திட்டாதீங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் பைக் ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் மாமா சொல்லி கொடுத்தாங்க. நான் தனியா அப்புறம் ஓட்டி பார்த்தேன். அப்பதான் கீழே விழுந்துட்டேன். குண்டுச்சி பைக் ஓட்டுறாளாம். பைக் நினைச்சேன் இப்படி ஏதாவது ஆகும். என்ன ராசாத்தி, விரதம் இருந்து பூக்குழி இறங்க போற, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கால்ல பெருசா ஏதாவது அடிபட்டு இருந்தா என்ன ஆவறது? அப்புறம் பூக்குழி இறங்க முடியாம சாமி குத்தமாயிடும். சரி விடுமங்க. ராசாத்தி ஏதோ ஆசைப்பட்டிருக்கா வண்டி ஓட்டி பார்க்கணும்னு. வண்டி ஓட்ட கத்துக்கும் போது இப்படி அடிபட்டது சகஜம் தானே ராசாத்தி. இருந்தாலும் பார்த்து நடந்துக்கணுமா, உடம்பு முக்கியம்ல. சரிங்க மாமா. இனியா, ராசாத்திய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் ஏதாவது ஊசி போட்டு கூட்டு வாப்பா. சரிங்க பெரியப்பா. ராசாத்தி, கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். சின்ன காயத்துக்கெல்லாம் எதுக்கு மாமா ஹாஸ்பிட்டலுக்கு? வீட்டு வைத்தியமே போதும். மஞ்சள் அரைச்சு பத்து போட்டா தானே ஆறிடும். அப்படிலாம் ஈஸியா எடுத்துக்க கூடாது. நீ முதல்ல ராசாத்தியை கூட்டு போயிட்டு டாக்டரை பார்த்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வந்துடு. மாமா, ராசாத்தி சொல்றதுதான் சரி. இந்த சின்ன காயத்துக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? என்கிட்ட இந்த காயத்துக்கு ஒரு நாட்டு மருந்து இருக்கு. அது போட்டா 2 நாள்ல சரியாயிடும். அப்படியாமா? அப்படின்னா ராசாத்தி அழைச்சிட்டு போய் மருந்து போட்டு விடுமா. போமா. சரிங்க மாமா. வா ராசாத்தி, பாத்து வா. கண்மணி, மருந்து எடுத்துக்கிட்டு மேல வா. சரிங்க அத்தை. என்ன பிள்ளைங்களோ. பாத்து வா. அத்தை, நீங்க மேல போங்க, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். குண்டுச்சி, நல்ல வசமா மாட்டுனடி. நாட்டு மருந்துங்கிற பேர்ல மிளகாய் அரைச்சு கலந்து விட்டுருக்கேன். எரிச்சல் தாங்க முடியாம நீ கதற போற. அத நான் பார்க்க தான் போறேன். பாத்து பாத்து பொறுமையா வா. உட்காரு. ஐயோ, ரொம்ப வலிக்குதா ராசாத்தி? இல்ல அத்தை, பரவாயில்ல. அவ்வளவா ஒன்னும் வலி இல்ல. டாக்டர் கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம். வா ராசாத்தி. மாமா, இது சாதாரண காயம். இதுக்கெல்லாம் போய் எதுக்கு டாக்டர்? கை வைத்தியமே போதும். கண்மணி ஏதோ மருந்து எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கால, அதுவே போதும். ஆமா அத்தை, ராசாத்தி சொல்றதுதான் சரி. எல்லாத்துக்கும் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்க முடியாது. இது நாட்டு வைத்தியர் ரெடி பண்ணி கொடுத்த மருந்து. இத பூசினா 2 நாள்ல காயம் காணாம போயிடும். அதான் கண்மணி அவ்வளவு நம்பிக்கையா சொல்றாள். இதையே போட்டு பாக்கலாம். குடு. இருங்க அத்தை, நானே போட்டு விடுறேன். குடு. ஐயோ சின்னத்த, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் போட்டு விடுறேன். ஐயோ, ராசாத்திக்கு மருந்து போடுறது எனக்கு என்ன சிரமம்? குடு, நான் போடுறேன். இல்ல அத்தை, நானே போட்டு விடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. கண்மணி, அடம் பிடிக்காத. குடு, நான் போட்டு விடுறேன்.
நீங்க 2 பேரும் மருந்து போட வேணாம், ராசாத்திக்கு நான் போட்டு விடுறேன். கொடுங்க. ஆ, இனிமே நாம போட்டி போட முடியாதுமா. இந்தாடா உன் பொண்டாட்டிக்கு நீயே மருந்து போட்டு விடு. வா கண்மணி. ம். ராசாத்தி, காலை காட்டு. ஐயோ மாமா வேண்டாம் மாமா. ஏய், மருந்து ஐயோ போடணும்ல. மாமா வேண்டாம் மாமா. குண்டுச்சுக்கு வந்த வாழ்வை பாரு. இந்த தாங்குறான். இனி எனக்கு அப்படி என்ன மந்திரத்தை போட்டு மயக்கி வச்சிருக்கான்னு தெரியலையே. வேண்டாம் ராசாத்தி, மாமா. காலை காட்டுன்னு சொல்றேன்ல. ஐயோ வேண்டாம் மாமா. காலை தொடாதீங்க மாமா. காலை காட்டு ராசாத்தி, காட்டு. அத்தை சொன்ன மாதிரி நம்ம குலசாமி வரம் கொடுக்கற சாமி தான். மாமா மனசுல இடம் பிடிக்கணும்னு பூக்குழியில இறங்கணும்னு வேண்டதான் செஞ்சேன். அதுக்குள்ள மாமா நம்ம மேல இவ்ளோ அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாரே. மருந்து போடணுமா வேணாமா? காலை நீட்டு. இல்ல மாமா, எனக்கு கூச்சமா இருக்கு. ஒரு சத்தியத்தை உன்கிட்ட வாங்குறதுக்குள்ள சத்திய சோதனை புக்ல இருக்கிற அத்தனை சோதனையும் அனுபவிச்சிடும் போல இருக்கு. உன் காலை தொட்டு மருந்து போடுறத கூட நான் சகிச்சு பண்ணிட்டேன். ஆனா வெக்கப்படுற பாரு, அதை தாண்டி தாங்க முடியல. ஷோ, பார்க்க முடியல. வெக்கமா படுற நீ? மருந்து தடவுன உடனே பார், வீல் வீல்னு கத்த போற. அத பார்க்க தாண்டி நான் இங்க ஒளிஞ்சு நின்னு காத்துட்டு இருக்கேன். ஏய் ராசதி, என்னாச்சு? அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. ராசாத்தி, சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னாச்சு? எரியுதா? இல்ல மாமா. இல்லையா? பாவம் மாமா, நம்ம மேல அக்கறை எடுத்து மருந்து போட்டு விடுறாரு. இப்ப போய் எரியுது அதுன்னு சொல்லி அவர் மனசை சங்கடப்படுத்த வேண்டாம். இந்த குண்டுச்சி மனுஷியா இல்ல மாடா? அவ்வளவு மிளகாத்தூளை கலந்து விட்டுருக்கேன். அத காயத்துல தடவுனா தீல சுட்ட மாதிரி எரியும். இவ ஏன்னு பல்ல காட்டிட்டு இருக்கா? என்னதான் நடக்குதுங்க? ஷபா, இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணாலும் இந்த குண்டச்சியை ஒண்ணுமே பண்ண முடியலையே. அடுத்த தடவை இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும். சரி, படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க, சரியா போயிடும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா.
அம்மா. என்னால முடியல, துடிச்சிருவோம். ஐயோ, மாமா முதல்ல அக்கறையா மருந்து போட்டு விட்டுருக்காரு. ஆனா இப்படி எரியுதே. வேண்டாம், எரிச்சல தாங்கிக்கோ. மாமாவுக்காக இது கூட தாங்கிக்கலன்னா எப்படி? வாடா இனியா, என்ன காலையிலேயே உற்சாகமான மூட்ல இருக்க மாதிரி இருக்கு? ஏன்டா நீ வேற கடுப்ப கிளப்பிக்கிட்டு நல்லா வாயில வந்துரு போ. கலங்கத்தாலேயே வா. மச்சான், நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னு எனக்கு தெரியுது. அதான் ராசாத்தி ஏமாத்தி சத்தியம் வாங்கலாம்னு நீ பிளான் பண்ணிட்டல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? அதானே. அட போடா, நான் சின்னதா ஏதாவது செஞ்சு ஏமாத்தலான்னு பார்த்தா அவ பெருசா ஏதாவது செஞ்சு எங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டுறா. அத அவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளானே தெரியல. எல்லாம் அவளுக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கு. ஏய், என்னடா சொல்ற? சும்மாவே எங்க அப்பா அவள மருமகளே தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுவாரு. இப்ப காப்ப கட்டி பூஜை வேற பண்றாளாம். அதனால அவள சாமியாவே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதா குறைக்கு இப்ப என் மனசுல இடம் பிடிக்கணும்னு விரதம் இருந்து பூக்குழி இறங்க போறாளாம். அப்ப கன்ஃபார்ம் ராசாத்தி தான் உனக்கு ஆயுசுக்கும் பொண்டாட்டி. ஜெய், நீ தீட்சையே மறந்துட வேண்டியதான் என்ன மச்சான்? ஐயோ சாரி மச்சான். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்காடா? இத பாருங்க, அவ பூக்குழி இறங்க கூடாது. அதுக்கு ஒரு நல்ல பிளானோட வந்திருக்க. அத நீங்க தான் செஞ்சு முடிக்க போறீங்க. இதான் மச்சான் பிளான். சொதப்பிடாம பண்ணுங்க மச்சான். எனக்கு ஏதோ தப்பா தோணுது. டேய், சொல்றத மட்டும் செய். சொல்றத மட்டும் ஜெயிங்கடா, சொதப்பிடாம பண்ணுங்கடா. டேய், முதல்ல நீ போன் எடு. ஏன் போனு? ஆமா, நீ தான் போன் பண்ணணும். ஹலோ ஹலோ, ஸ்பீக்கரு அச்சி. ஹலோ அம்மா, இனிய வீட்ல இல்லீங்களா? நான் அவன் ஃப்ரெண்டு பேசுறேன். இல்லையே, மாமா வீட்ல இல்ல. உங்களெல்லாம் பாத்துட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஓ ஓ அப்படியா? அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட பேசணும். அதுக்காக தான் போன் பண்ணேன். சரிங்க, அவர் வந்தா நான் சொல்றேன். நானும் சொல்லிடுறேன். சொல்லிட்டேன், வச்சிடுறேன். அப்பா. டேய், ஏன்டா இப்படி உளறற? பின்ன பக்கத்துலயே வச்சுக்கிட்டு போன் பண்ணி கேக்குறேனே, அதான். சரியான வேஸ்ட் அவன், சரியாவே பேசல. இப்ப நீ தான் போடு. டேய், டேய், என்னாலாம் பேச முடியாது மச்சான், சாரி. டேய், நீ தான்டா போடுறா. டேய் மாப்ள, வேணாம்னு அவன் போட மாட்டான். வச்சிருவோம் ஒண்ணு. போடுறா உள்ள. போடு. மாப்ள பேலன்ஸ் இல்லடா. போன் தானே. பிஞ்சிடும். இத வாங்கி போடு. டேய், போடுறா. கால் பண்ற மச்சி. மாப்ள ஸ்பீக்கர்ல தானே போடணும். ஆமா, போடு. ஆடுது மாப்ள, நான் பாத்துக்கிறேன். ஆடுது மாப்ள. டேய், ஏன்டா நடுக்குறீங்க? பேசுடா. ஹலோ ஹலோ ஹலோ, இனிய பக்கத்துல இருக்கானாமா? இங்க இல்லையே. சரிம்மா, வந்த உடனே அவனை கொஞ்சம் கால் பண்ண சொல்றியா? ஒரு முக்கியமான விஷயம் அவன் கிட்ட பேசணும், சரியா? அண்ணே, என்ன முக்கியமான விஷயம்னு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மாமா வந்த உடனே நான் சொல்றேன்.
முக்கியமான விஷயமா ஒருத்தரை பார்க்கணும்னு அவன் தான் கூட்டிட்டு வர சொன்னான். அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா இனி எனக்கு காணும். அதான் அண்ணே, ஏற்கனவே ஒருத்தர் ஃபோன் பண்ணி மாமாவை கேட்டாரு. இப்ப நீங்க வேற முக்கியமான ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கதா சொல்றீங்க. என்னென்ன நடக்குது மறைக்காம சொல்லுங்க அண்ணே. இல்லம்மா, உனக்கு தெரிய வேணான்னு இனியன் ஃபீல் பண்றான். அப்படியா? அப்படி என்ன ரகசியம்னு? வந்து அண்ணே, பரவாயில்ல சொல்லுங்க அண்ணே, நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல, அவன் பச்சை குத்தணும்னு ஆளை கூட்டிட்டு வர சொன்னான். அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பச்சை குத்தவா? எதுக்கு பச்சை குத்த போறாரு? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பெல்லாம் இனியன் ஃபுல்லா உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணீங்கன்னே தெரியல. உங்க மேல ரொம்ப அட்டாச்சா இருக்கான். அதான் உங்க பேரை பச்சை குத்தணும்னு ஆளை கூட்டிட்டு வர சொன்னான். நான் கூட அவன் இங்க இல்லனா வீட்டுல இருப்பான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். அப்புறம் அவன் வந்தானா நான் சொன்ன விஷயத்த தெரிஞ்ச மாதிரி அவன் கிட்ட காமிச்சுக்க வேணாம். உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா அவன் என்ன கொன்னே போடுவான். ஓகேவாமா? சரிங்க அண்ணே. அவன் உங்களை ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காங்க. அண்ணே, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? உண்மையதாமா சொல்றேன். நீங்க வேணா பாருங்க, அவன் வீட்டுக்கு வரும்போது உங்க பேரை பச்சை குத்திட்டு தான் வருவான் பாருங்க. ஓகேமா, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க அண்ணே. போட்டாங்க இவனை கலக்கிட்ட. பிபி ஏறிடுச்சா? சூப்பர் ராமச்சான். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே பேசியாச்சு. ஆமா, நீ வீட்டுக்கு போனதா அந்த புள்ள நீ பச்சை குத்தி இருக்கியா இல்லையான்னு பாக்குமே. அப்ப என்ன பண்ணுவ? அதுக்கெல்லாம் 1000 வழி இருக்கு மச்சான். டெம்பரரியா டாட்டு குத்திட்டு போனா 10 நாளைக்கு அழியாம இருக்குமா. டேய், பயங்கரமா டிராமா பண்ணி அந்த பொண்ணை ஏமாத்துற. நீ உன்னோட புத்திய நம்புற, ஆனா அந்த பொண்ணு சாமியை நம்புது. எது ஜெயிக்குது பாப்போம்டா. எப்படி நான் தான்டா ஜெயிப்பேன். கான்பிடென்ட். இந்த ஒரு பச்சை குத்துற விஷயத்தை வச்சு அவளை என்ன பண்றேன்னு பாரு. அவளை என்ன வேணா பண்ணு, ஆனா எங்களை என்ன பண்ண போறியோ அது வேணா உண்மை. உண்மையை சொல்றாங்களா இல்ல ஏமாத்துறதுக்காக போன் பண்ணி பேசுறாங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1 கிடையாது. சிச்சி, அதெல்லாம் இருக்காது. அம்மனுடைய அருள் தான் மாமா மனசுல நம்மள இடம் பிடிக்க வச்சிருக்கு. ஆத்தா, நீ உண்மையிலேயே சொல்லி வரம் கொடுக்கிற சாமி தான். மாமா நம்ம பேரை பச்சை குத்தி இருக்கிறத நாம எப்படியாவது பாத்துடணும். வாங்க மாமா, வாங்க வாங்க மாமா. என்ன வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? சரி, உன் கால் அடிபட்டு இருந்துச்சு, எப்படி இருக்கு? அதெல்லாம் சரியா போயிடுச்சு மாமா, இப்ப பரவாயில்ல. மாமா, முகம் கழுவிட்டு வரீங்களா? நான் காஃபி போட்டு தரேன். இல்ல வேணாம். ஐயோ, எப்படி பாக்குறது? மாமா, Dress மாத்துறீங்களா? வேற Dress எடுத்து தரவா? வேணாம் சதி,
மறுபடியும் நான் வெளியே கிளம்புற வேலை இருக்கு. என்ன ஒரு ஆர்வம் மாப்பிள்ளை, இரு. அவ்வளவு ஈஸியா நீ என்ன பாத்திர முடியுமா? மாமா ஆ? இந்த கிரீம் போட்டுக்கிறீங்களா? முகம் அழகா இருக்கும். வேணாம் ராசாத்தி. ஐயோ, மாமா சட்டை கரை ஆயிடுச்சு. இருங்க கழட்டிட்டு போய் இரு சட்டை இரு இரு மாத்திக்கலாம். இரு, நானே கழட்டுறேன்.